வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலினிஸ் குயிசன். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல டேஸ்டியான கொடுவா மீன் குழம்பு. இந்த கொடுவா மீன் போட்டு குழம்பு வச்சு பாருங்கள், டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த மீன் குழம்பை நம்ம இன்றைக்கி வச்சுட்டு நம்ம நாளைக்கு சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ 50 கிராம் புளியை நம்ம இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 4 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 2 ஸ்பூன் சில்லி மிளகாத்தூள். இந்த குழம்புக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா பழுத்த 3 தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நான் இந்த மீன் குழம்புக்கு 1 கிலோ கொடுவா மீன் எடுத்திருக்கேன். இப்போ தக்காளியெல்லாம் நல்லா இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான தாளிப்பு பண்ணிடலாம். தாளிப்புக்கு 100 கிராம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா பொரியட்டும். பொடியாக நறுக்குன்னா 50 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். இந்த மீன் குழம்பு நம்ம நல்லெண்ணெய் சின்ன வெங்காயம்லாம் போட்டு செய்கிறனால இதோட டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த குழம்பை சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு கொதிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கீறி வச்சுருந்த 4 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த குழம்பை நல்லா ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்க விடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த சமயத்தில் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை, நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ 20 நிமிஷம் நம்ம நல்லா கொதிக்க வச்ச பிறகு அடுப்பை நம்ம சிம்மில் வச்சிடலாம். நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடும். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் பச்சை கருவேப்பிலை சேர்க்கறனால இந்த குழம்பு நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ குழம்ப நல்லா சிம்மிலேயே வச்சு கொதிக்க விடலாம். நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிரும். இப்போ எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த 1 கிலோ கொடுவா மீனை சேர்த்துக்கலாம். மீனை சேர்த்துட்ட பிறகு கரண்டி போட்டு லேசாக மட்டும் இந்த மாதிரி கலந்து விடணும். ரொம்ப போட்டு கிளறக்கூடாது, இல்லைனா மீன் உடஞ்சிரும். நான் இன்றைக்கி பெரிய கொடுவா மீன் தான் வாங்கியிருந்தேன். அந்த கொடுவா மீனில் இந்த மாதிரி செனை நிறைய இருந்துச்சு. இப்போ நான் அதையும் இந்த குழம்புல சேர்த்துருக்கேன். உங்களுக்கு செனை பிடிக்கும்னா நீங்கள் குழம்புல சேர்த்துக்கலாம். மீனை சேர்த்துட்டு கரண்டி போட்டு ரொம்ப கலரக்கூடாது, இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. மீனை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்மில் வச்சாலே போதும். மீன் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. குழம்பும் நல்லா பர்ஃபெக்டாகவே ரெடி ஆகிடுச்சு. இந்த கொடுவா மீன் குழம்பு சாதத்துக்கு அதே மாதிரி இட்லிக்கெலாம் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். அவ்வளோதான், நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்ல டேஸ்டியான கொடுவா மீன் குழம்பு. இது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாலினிஸ் குயிசன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். எப்படி இருந்துன்னு கமெண்ட்லேயே சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.